ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைகளை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 4, 6, 8, 12ஆம் இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார். 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமச்சனி அமைப்புகள் அப்படியே விலகிவிட்டது. 9ஆம் இடத்துல சனி பகவான் குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த நிலைகள்ல கோச்சார அமைப்புகள் எல்லாம் அப்படியே ஆரம்பமாகி 2026ஆம் ஆண்டு மாசி மாதத்துல தோராயமாக ஒரு 12ஆம் தேதி அளவில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்து குருவின் பார்வை வாங்கி மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடத்துல இருக்கிற பெரும்பாலான கிரகங்களுக்கு நேரடியாக குருவின் தொடர்பு கிடைத்திருக்கிறது. அங்கே சுபத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டு 2ஆம் இடத்தை வலுத்து பார்க்க போகிறார்கள். மாதத்தினுடைய 18ஆம் தேதி அளவில் தோராயமாக ஒரு 18ஆம் தேதி அளவில் நடுப்பகுதிக்கு பிறகு மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சுக்கிர பகவான் மீனத்தில் சென்று உச்சமடைய போகிறார். 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானுக்கு கூடுதல் சுபத்துவம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் குருவின் வீட்டில் உச்ச சுக்கிரனோடு சேரப்போகிறார் சனி பகவான். இந்த கோச்சார அமைப்புகள்ல என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் சமசப்தமமாக 180 டிகிரியில 3ஆம் இடத்தை பார்த்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் சிறிய தடைகளை ஏற்படுத்தி கொண்ட சனி பகவானுக்கு இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்ச சுக்கிரனுடைய சேர்க்கை கிடைக்க போகிறது. மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதி கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மாதத்தினுடைய ஆரம்பத்திலே தோராயமா ஒரு 12ஆம் தேதி அளவிலேயே 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே சென்ற அமர்ந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தை ஏற்படுத்த போகிறார். 7ஆம் இடம் இயல்பாக இருக்க போகிறது, அசுபமாக இல்லை. கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள், சண்டைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. ஒருவரை ஒருவர் அப்படி அந்யோன்யமாக புரிந்து கொள்ள போகிறீர்கள். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 2ஆம் இடம் சாதாரணமான இடமா? அதாவது உங்களுடைய தனகாரகர், அதாவது உங்களுடைய தனாதிபதி சூரிய பகவான் கும்பத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு சிம்மாதிபதி தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். 2ஆம் இடம் உடைய வருமானம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் உடைய பேச்சு, 2ஆம் இடம் உடைய சாப்பாடு, 2ஆம் இடம் உடைய முகம், 2ஆம் இடம் உடைய தேஜஸ், 2ஆம் இடம் உடைய தாட் ப்ராசஸ், 2ஆம் இடம் உடைய கமிட்மெண்ட், 2ஆம் இடம் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப். அதாவது 2ஆம் இடம் வலுவாக இருக்க பிறந்தவன் வாழ்க்கையில ஒரு நல்லதொரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியும். அவனுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை இருக்கும். நல்லதொரு வருமானத்தை பார்க்க முடியும். சொல்லும் செயலும் சிந்தனையும் ஒன்று போல இருக்கும். உண்மையில சொல்றேன், 2ஆம் இடம் வலுவாக செயல்பட போகிறது. உங்கள் வார்த்தைகள்ல இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்களோ இப்போது உங்களுடைய வார்த்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்திலையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகளை எல்லோரும் மதிக்க போகிறார்கள். ஐயா, நீ பேச வேண்டாம், கொஞ்சம் வாயை மூடுப்பான்னு சொன்னவர்கள், ஐயா ஏதாவது ஒன்று பேச மாட்டீங்களா ஐயா, உங்களுடைய வார்த்தைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல போகிறார்கள். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல முக்கியத்துவம் கிடைக்க போகிறது. 2ஆம் இடம் நல்ல வலுவடைகிற போது கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2ஆம் இடம் நல்ல வலுவடைகிற போது 7ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் விலக போகிறார். 2ஆம் இடம் நல்ல வலுவடைய போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். அதாவது 2ஆம் இடம் என்று சொல்கிற போது இயல்பாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் நிம்மதியா வாழணுமா, குடும்பம் நல்லா இருக்கணுமே, குடும்பம் கோயிலாக ஆக போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணம் எல்லாமே இயல்பாக தோன்ற போகிறது. இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 12ஆம் இடத்துல குரு மறைந்து விட்டாரே என்று சொல்லி உண்மையில சொல்றேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 8ஆம் இடத்துக்கு நேரடியாக 12ஆம் இடத்துல இருக்கிற குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. 8ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் வந்து அமர்கிற போது அங்கே குரு பார்வை இல்லாவிட்டால் 8ஆம் இடத்தினுடைய அசுப பலன்கள் நடந்து விடுமே. 8ஆம் இடம் சாதாரணமான இடமா? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு எல்லாம் 8ஆம் இடம் தானே. அங்கே ஏதாவது சுபத்துவம் கிடைக்க வேண்டும் அல்லவா? குருவின் பார்வை கிடைத்திருக்கிறது. அற்புதமாக இருக்கிறது. 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனியாக இருந்து சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்து கொண்டிருந்தார். அவர் 9ஆம் இடத்துல குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சுக்கிரனும் அங்கே சேர்ந்து உச்சமடைந்து சனி பகவானை மேலும் சாந்தப்படுத்த போகிறார். உண்மையில சொல்றேன்,
தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. அதாவது தந்தை வழி உறவுகளுக்கும் தந்தை வழி பூர்வீக சொத்துகளுக்கும் இடையில இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படும். அப்பா வழி சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். அப்பா வழி சொத்துகள் பூர்வீக சொத்துகளால ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 12ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் குருவின் இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் வலுவாக இருக்கிறது. வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவோடு நீங்கள் காத்து கொண்டிருந்தால் சரியான காலம் இப்போது நீங்கள் பயணிக்கலாம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 12ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. அதாவது ஐயா, நான் ஒரு உல்லாச பயணம் சென்று விட்டு வந்தேன். அப்படி இருந்தது, அற்புதமான அனுபவமாக இருந்தாங்க. மலைகள் அப்படி இருக்கிறது, நதிகள் அப்படி இருக்கிறது, இப்படி புலம்புவார்கள் அல்லவா? உண்மையில சொல்றேன், 12ஆம் இடம் வலுவாக இருக்கிற போது, குறிப்பாக நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது நீங்கள் பிக்னிக் செல்ல வேண்டும். அந்த அனுபவமே வேற லெவல்ல இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதாவது மன நிம்மதிக்காக, ஒரு நிறைவுக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு உல்லாச பயணம் சென்று வந்தால் அற்புதமான அனுபவங்களை நீங்கள் இப்போது பெற முடியும். தீர்த்த யாத்திரை செல்வதற்கு அற்புதமான காலமாக இருக்கிறது. வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி தவிடுபடியாகும். வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் வரும். அவர் பிறந்த யாதத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில். உண்மையில சொல்றேன், 12ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 4ஆம் இடத்தை குருநாதரே பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக செலவு இருக்கிறது, சுப செலவுகள் இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், பழைய வீட்டை புதுப்பிக்கலாம், பழைய வண்டி வாகனத்தை ரெடி பண்ணி மறுபடியும் பாவனைக்கு கொண்டு வரலாம், பழைய நாட்பட்ட அதாவது பயன்பாட்டில் இல்லாத பழைய சொத்துக்களை வித்து பணமாக்கி கொள்ளலாம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 12ஆம் இடம் வலுவாக இருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விரயங்களாக அதை நீங்கள் மாற்றிக் கொள்ளலாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புல வெளிநாட்டு தொடர்புகளில் யாராவது வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நல்ல லாபங்களை, கணிசமான லாபங்களை நிச்சயமாக பார்க்கலாம். 6ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வேலை தொழில், அதாவது 6ஆம் இடம் சாதாரணமான இடமே இல்லை. 6ஆம் இடத்தை நீங்க சரியாக புரிந்து கொண்டு விட்டால் வேலையில உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். 6ஆம் இடத்துக்கு நேரடியாக சமசப்தமமாக குருவோட பார்வை இருக்கிறது. குரு 6ஆம் இடத்தை பார்க்கிற போது கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சூரிய பகவான் குருவின் பார்வையில சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு தன் வீட்டை தானே பார்க்கிறார். சிம்மம் வலுவாக இருக்கிறது, சிம்மாதிபதி வலுவாக இருக்கிறார். நேரடியாக 6ஆம் இடத்தை குருவே பார்க்கிறார். 2ஆம் இடம் அதாவது தனஸ்தானமுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அற்புதமாக இருக்கிறது. கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அதாவது வேலை தொழில் உத்தியோகத்துல என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ படிப்படியாக எல்லா மாற்றங்களும் நடக்க காத்திருக்கிறது. குறிப்பாக கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே சுப கடன்கள் கிடைக்கும். அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப கல்வி கடன், வாகன கடன், வீட்டு கடன், அதாவது வியாபார கடன், சுப கடன்கள் கிடைக்கும். அந்த கடன்கள் மூலம் வாழ்க்கையை நீங்கள் வளர்த்து கொண்டு போகலாம், முன்னேற்றமாக போகலாம். அசுப விரயமாக இல்லை, சுப விரயமாகத்தான் இருக்கிறது. 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். தீர்த்த யாத்திரை செல்ல முடியும், அன்னதானம் கொடுக்க முடியும், கோயில் திருப்பணிகளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்ச சுக்கிரனோடு சேர போகிறார். பாக்கியம் வலுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தடைகள் விலக போகிறது. படிப்படியாக வெற்றிகள் சேர போகிறது. 3ஆம் இடத்துக்கு நேரடியாக உச்ச சுக்கிரனுடைய பார்வை கிடைக்க போகிறது. மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற நல்ல புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ஒரு 2.5 நாளுக்கு ஒரு தடவை, தோராயமாக 2.5 நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசியாக கடந்து வந்து கொண்டே இருப்பார். அவர் வளர்பிறை தேய்பிறை என்று சுற்றி கொண்டே இருப்பார். அதாவது சந்திரனை வைத்து நாங்கள் உறுதியாக ஒரு பலனை சொல்ல முடியாது. வளர்பிறை, அப்படியே பௌர்ணமி, தேய்பிறை, அமாவாசை, டிப்ரெஷன், இப்படியே சுதப்பல் மன்னனாக தெரிந்து கொண்டே இருப்பார். மற்ற அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 8ஆம் இடத்திலே அத்தனை கிரகங்கள் சென்று அமர்ந்தாலும் 8ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை மாதம் முழுவதும் இருக்கிறது. வித்யாகாரகன் புதன் மாதம் முழுவதுமே குருவோட தொடர்பில் சரஸ்வதி யோகத்தில் இருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, செல்போன்களை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், சிறு வியாபாரிகள் அனைவருக்குமே, இடைத்தரகர்கள் அனைவருக்குமே எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சனி பகவானுக்கு உச்ச சுக்கிரனோட சேர்க்கை கிடைக்கிறது. உண்மையில சொல்றேன், நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சனியோட துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள், கிரசர் பணி செய்பவர்கள், கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள்,
மரத்தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள், பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள். அதாவது சனியினுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் பார்க்க முடியும். மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், தேங்காய் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. அதாவது இந்த ஒருங்கிணைந்த பண்ணை என்று சொல்வார்கள் இல்லையா, விவசாயம் அங்கே இருக்கும், கால்நடையும் இருக்கும், இதனுடைய உணவு அதற்கு கழிவு, அதனுடைய கழிவு இதற்கு உணவு என்று சொல்லி ஒருங்கிணைந்த பண்ணையாக செயல்படுபவர்களுக்கு கூடுதல் நன்மைகள், இரட்டிப்பு லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. எதப்படி இருந்தாலும் அஷ்டமச்சனி விலகி விட்டது. 8ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலான கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார்கள். 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவானுக்கு உச்ச சுக்கிரனுடைய சேர்க்கை கிடைக்கிறது. 3ஆம் இடத்துக்கு உச்ச சுக்கிரனுடைய பார்வை கிடைக்க போகிறது. 7ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தை ஏற்படுத்த போகிறார். உண்மையில சொல்றேன், தடைகள் எல்லாம் படிப்படியாக அப்படியே விலக போகிறது. உங்கள் பக்கம் அப்படியே மெல்ல காற்று வீசிக்கொண்டு வருகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி மட்டும் நடக்க வேண்டும். ஐயா, எந்தெந்த விடயங்கள்ல உஷாராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். சூரிய பகவான் அப்படியே ராகுவை நெருங்கக்கூடாது. என்னதான் சுக்கிரன் உச்சமடைந்தாலும் சனியோடு சேர்க்கிறார். உடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிற போது பிருகுமங்கள யோகம், அது தவறில்லை. செவ்வாய் பகவான் ராகு கேது சனியோடு தொடர்பில் ஏதாவது ஈடுபட்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் நீங்கள் இது போன்ற காலங்களில் இந்த கோச்சாரங்கள் வருகிற போது ஆண் என்றால் பெண், பெண் என்றால் ஆண், இந்த விடயங்கள்ல கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரத்தில் இருப்பவர்கள், உயர் பதவிகளில் இருப்பவர்கள், தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள், லீடர்ஷிப்பில் இருப்பவர்கள் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். ராகுவை சூரியன் நெருங்கி கொண்டே இருக்கிறார். உடைய பிறந்த ஜாதகத்துல சூரியன் பலவீனமாக இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பலன். மற்றபடி எதப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு மாசி மாதத்துல கடகராசிக்காரர்களுக்கு கோச்சார நிலைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. 2ஆம் இடம் அற்புதமான இடம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். ஒரு மனிதனுக்கு நல்ல வருமானம் இருக்க வேண்டுமா, 2ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தை பெரும்பாலான கிரகங்கள் வலுத்து பார்க்க 2ஆம் அதிபதி குருவோட பார்வையில சிவராஜ யோகத்தை ஏற்படுத்திக் கொண்டு சிம்மாதிபதி தன் வீட்டை தானே பார்க்கிறார். வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. வருமானம் படிப்படியாக உயர்வடைய போகிறது. ஐயா, நல்ல வேலை கிடைக்குமா? 6ஆம் இடத்தை குருவே பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். நிச்சயமா குடும்பத்துல மகிழ்ச்சி, உறவுகளுக்கு இடையில ஒற்றுமை, சகோதர ஒற்றுமை, தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில ஒற்றுமை. அதாவது வாழ்க்கையில இருந்த அசௌகரியங்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. படிப்படியாக எல்லா நன்மைகளும் நடக்க போகிறது. மாதத்தினுடைய முற்பாதியை விட பிற்பாதி கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் நிச்சயமாக சொல்கிறேன், விநாயகர் வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். பிள்ளையாரப்பாவை வணங்க வணங்க தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பாக விநாயகரை, பிள்ளையாரப்பாவை வணங்கி விட்டுத்தான் மற்ற தெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டும். விநாயக பெருமானை வணங்குவது அற்புதமான பலன்களை கொண்டு வந்து தரும். இந்த மாசி மாதம் என்று சொல்கிற போது மாசி மாதத்திலே வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நன்னாள்ல விநாயக பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து விநாயக பெருமானை நீங்கள் வணங்குகிற போது தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம், அதாவது மாசி மகத்துல இறை வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுகிற போது பித்திர தோஷத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரி நன்னாள்ல, அதாவது இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வணங்குகிற போது, ஆண்டவனை நீங்கள் வணங்குகிற போது கூடுதல் நன்மைகளையும் லாபங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உங்கள் மனதுக்கு சமாதானத்துக்காக சொல்லவில்லை. அஷ்டம சனி விலகிவிட்டது. சனி பகவான் குருவின் வீட்டுல உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்க போகிறார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 2ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் விலகி செல்ல போகிறார். 8ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது. கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்பட போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. நல்ல வருமானம் கிடைக்க போகிறது. உடல் ஆரோக்கியம் ஏற்பட போகிறது. சுப கடன்கள் கிடைக்க போகிறது. நல்ல வேலை கிடைக்க போகிறது. உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலக போகிறது. உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். பருத்தி புடவையாய் காய்க்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மாசி மாதத்துல கடகராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.